எனக்கு ஏசப்பா இடத்துல உங்களுக்கு என்ன பேச ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டேன். எனக்கு எப்பயுமே மூஞ்சியை பார்த்து தான் செய்தி வரும். எல்லாருடைய முகத்தை பார்த்த உடனே என்ன பேசணும்னு அதுக்கப்புறம் தான் செய்தியே சொல்லுவார். இதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மேடையில் உட்காந்து மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன பேச ஆண்டவரே, என்ன செய்யணும், என்ன பேசணும், அங்கே வந்து தான் தெரியும். அல்லேலூயா. இனி நீ கேட்குற அந்த வார்த்தைகளின்படி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்கள் மூலியமா அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஏசப்பட்ட கேட்டேன். மூன்று ஹிடன் சூப்பர் ஸ்டார்களை குறித்து உங்களுக்கு செய்தி சொல்லி இருக்கிறார். 3 சூப்பர் ஸ்டார்கள் பக்கத்தில் சொல்லுங்க. இது பைபிளில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள். இவங்க மூலியமா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, ஒரு நபரிடத்துல பாடங்களை கற்றுக்கொள்றோமா, அந்த பாடங்கள் நல்லா இருந்தா அதை நம்ம உடனே ஃபாலோ பண்ணணும். விஜயம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் எங்கள் கிராமத்தில் இருந்தாங்க. அவங்க டெலிவரி ஆகி கொஞ்ச நாளில் டாக்டருடைய அந்த ட்ரீட்மெண்ட்னால இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, விளங்காமல் போயிடுச்சு, நடக்க முடியல. அவர்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனார்கள், சுகமாகலை. கால் நடக்க முடியாத அந்த விஜயா சிஸ்டர் ஆண்டவர் கைகளில் தங்களை அர்ப்பணித்தார்கள். எங்களுக்கு நானும் இன்னொரு முருகன், பாலமுருகன்கிற ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கேயாவது கூடி போய் ஜெபிக்கணும். எங்கள் வீட்டில் ஜெபம்னா எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா என்னை விளக்கு மாத்துட்டு போட்டுருவாங்க. என்ன எங்கேயாவது ஜெபிக்கணும். பாருங்கள், அந்த விஜயா சிஸ்டர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தார்கள். கைதட்டுங்களேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவங்க தன்னுடைய வீடுகளை திறந்து கொடுப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படா அந்த 2 தம்பிகள் வருவாங்க, அதுதான் எனக்கு ஆறுதல். அங்கே நல்ல பாட்டு பாடவும், நல்ல ஜெபிப்போம், நல்ல வார்த்தைகளையும் தியானிப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருப்பார், முகமலர்ச்சியோடு. அவங்களுடைய முகமே ஒரு பிரகாசமாக இருக்குங்க. ஏசப்பா உள்ளத்துல வந்துட்டாலே ஓ முகம் பிரகாசமாக மாறிடும். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவங்க வீடே வெளிச்சமாக மாறிடும். பைபிளில் பாடுங்க, யாத்ராம் புஸ்தகத்தில் அங்கே வாதைகள் இருள்கள் எங்கே இருக்குது? இயேசு ஏற்றுள்ள எகிப்தியர் வீடுகள்லாம் இருளாக இருக்குது, அங்கே வாதைகள். இங்கே ஒன்றும் இல்லை. அதாங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவருக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள வித்தியாசமே அதுதாங்க. ஏசப்பா ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? அவரை அழைப்பது, அவரை தேடுவது, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்ப்பது. இந்த ஏசப்பா தவிர வேற யாராலும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி நீ முதல்ல முடிவு செய்து அவரை நோக்கி கூப்பிடுவது. அவர் உன் வீட்டுக்கு வந்துட்டாலே வெளிச்சம் வந்துடும், உன் உள்ளத்துக்கு வந்துட்டாலே உங்களுடைய முகத்தில் வெளிச்சம் வந்துடும். அந்த எதிர்பார்ப்புகள் நான் சொல்கிறேன். இன்னும் அந்த ஆரம்பத்துக்கே மறுபடியும் வர்றேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். கிராமத்தில் போய் ஒரு கொஞ்சம் 17 சின்ன பிள்ளைகளுக்கு, ஏன் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற வைப்போமே, நம்ம கொடுத்துட்டாரு, நாளைக்கு தான் எனக்கு கொடுத்துட்டாரு, அப்போ இவங்களுக்கு பெற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் அடுத்த வாரம் எல்லாம் உபவாசத்தோடு வந்துடுங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேச போகிறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தரிசனம் பார்ப்பீங்க, ஏசப்பா சத்தம் கேட்பீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வாஞ்சியை உண்டாக்கிட்டு நான் வந்துட்டேன். ஒரு சனிக்கிழமை காலையில் உபவாசத்தோடு எல்லாம் 17 பிள்ளைகளும் வந்துட்டாங்க. நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை இவங்களையும் பெற வைக்கணும்னு சொல்லி நம்ம மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எப்படி ஆரம்ப ஜெபம், ஒரு 4 பாட்டு படித்த உடனே கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணணும். இப்போ அப்படி தானே இருக்குது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, வசனங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி அவங்களுக்கு வாஞ்சி உண்டாக்கி, இப்போ நீங்கள் கேட்ட அன்று தருவன் வசனங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்து கடைசியாக அவளை பரிசுத்த ஆவியை பெறும்படி எல்லாரும் ஜெபிக்க வைக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்த பிளானாக இருந்தது. இதெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் 17 பேர் வந்தாச்சு. இப்போ ஆரம்ப ஜெபம் பண்ணுறோம். இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரையிலும் அந்த பரிசுத்த ஆவியை பெறாதவங்களும் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யணும். அதில் இருக்கிறவங்க பூரா சின்ன பிள்ளைகள், வாண்டுகள். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா 7ஆப்பு 8ஆப்பு படிக்கிறவங்களா இருக்குது, அதை விட குட்டி குட்டி பிள்ளைங்கன்னா இருக்குது. நான் பாருங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த நாங்கள் வைக்கிற இந்த கூடுகை நம்முடைய கைகளில் உப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த கூடுகை நீர் ஆசீர்வதியும் சும்மா ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிக்கலைங்க, ஜெபம் பண்ணி முடிக்கல. அந்த 17 பேர்களையும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆரம்ப ஜெபத்திலேயும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிடுவார், அற்புதம் செய்வார். முடிவு ஜெபத்தில் அற்புதம் செய்வார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொருளி வீட்டில் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். பிரசங்கம் முடிக்கல, பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அதனால தான் ஆரம்ப ஜெபத்தில் உங்களை ஆசீர்வதிக்கலாம், பாடல் பகுதியில் ஆசீர்வதிக்கலாம், ஒர்ஷிப் பண்ணில ஆசீர்வதிக்கலாம், பிரசங்கித்து கொண்டிருக்கிற பிரசங்கேக்களை ஆசீர்வதிக்கலாம். ஒருவேளை ஊழியத்தில் எங்களுடைய மிஸ்டரிகளுக்கு அடிக்கடி உற்சாகப்படுத்துகிற இன்னொரு சிஸ்டர் மூலிமா நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? சன்னியாசினி அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறான், வாலிப மகள், ஆந்திராவில் எங்களுடைய மிஸ்டரியாக இருக்கிறான். அவங்க யார் தெரியுமா? 2 கால் கிடையாது, அவங்களுக்கு சூம்பி இருக்கும், அவ்வளோதான். அவங்களுடைய ஹைட்டே இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் ஹைட் இருக்கும். ஏன்னா காலே இல்லை, ஒரு கையும் சூம்பி தான் இருக்கும், ஒரு கை தான் நல்ல ஆக்டிவாக இருக்கும், 1.5 கை உள்ளவர். அவள் ட்ரெஸ்ஸு அவளே போட முடியாது, 2 கை நல்லா இருந்தால் தானங்க சட்டை போட முடியும், சேலை கட்ட முடியும். அவள் கை அவளது இன்னொருத்தவங்க தான் ட்ரெஸ் போடணும். எங்கேயாவது பாத்ரூம் போடணும்னா தவந்து முள்ளு காட்டுக்குள்ளே 2 செருப்பு போட்டு தவந்துக்கிட்டே தான் போவான். எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு வாழ்க்கை. அவள் ஒரு முறை நான் ஆந்திரா போயிருக்கும்போது என்னை சந்தித்தாள். நான் எது உதவி வேணுமா, பணம் உதவி வேணுமா? இல்லை, என்னை மிஷனரியாக சேர்த்துக்கங்கிறா. என்ன எங்கள் ஊரில் நல்ல அமுல் பேபி மாதிரி இருக்கிறவங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி போகிறாங்க. ஒன்றையும் இல்லைப்பா, சும்மா லேலுயா. நீ கை கால் நல்லா இருக்கிறவங்கெல்லாம் எங்கெங்கேயே வேலைக்கு போகிறாங்க, நீ கையில் கால் இல்லை, நீ என்ன விலையை ஊழியம் செய்ய போகிறன்னு சொல்லி கேட்டால் அவள் சொல்கிறா, கை கால் இல்லை ரைட்டு தான், எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, ஒரு கை இருக்குங்கிறா, நான் பேச தெரியுங்கிறா. கை தட்டுங்களேன், நல்லா பேசுவேங்கிறா. ஊழியத்துக்கு இது எனஃபுங்க. வாயிருந்தா போதுங்க. பக்கத்தில் சொல்லு, நீ வாயிருந்தா போது ஊழியத்துக்கு வந்துடலாம் சொல்லுங்க. எனக்கு நல்ல வாய் இருக்குது, எனக்கு பேசுவேங்கிறவங்க கை தூக்கல சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆனால் வாய் மட்டும் வீட்டுக்கு பேசுங்க, பிஸ்னஸ்க்கு பேசுங்க. ஏசப்பா பற்றி உன் வாயை ஏசப்பா கொடுக்கணும். ஒருத்தன் சொல்கிறான் திக்கு வாயங்கிறான், எனக்கு பேச திக்கு வாயங்கிறான். யாரு அவன்? மோசஸ் பாருங்க, வரமாட்டான். சாக்கு போக்க சொல்கிறவன். அதை நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், அம்மா கலெக்டரை வேலை பார்க்குற, அம்பானிக்கா போகிற, சும்மா ஊரை தாங்க சுத்த போகிறீங்க, வர வேண்டிதானே. அந்த மோசஸோடு போராடி ஆண்டவர் மோசஸை ஜெயிக்கிறார். அந்த ஒரு மோசஸ் மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கைதட்டுங்களேன். நான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் எழுப்புல் வரணும்னா இந்த பாடத்தை நீ படிக்கணும், இப்படிப்பட்ட பாடத்தை படிக்கணும். பாருங்க, சன்னியாசினி கால் நடங்காதவள், அவள் மூலியமா கற்றுக்கொண்டு அவள் நான் மிஸ்டரியா வர்றேங்கிறான், நான் அவளை மிஸ்டரியா போட்டேன். அவளால் என்ன செய்ய முடியும்னு யோசித்தா. அந்த கிராமத்தில் டியூஷன் எடுத்தா. ஒரு வீட்டு மாடியில் அவங்க ஒரு இரவுலாம் கேட்டு எல்லாம் வீட்டு மாடியில் அந்த டியூஷன் எடுத்தா. டியூஷனுக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நல்லா படிக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கத்தை பைபிள் மூலிமா ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுப்பான். அவன் நல்லா படிச்சிருக்கான், ஆஸ்திரேலியா தங்கி படிச்சிருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே வருகிற சுமார் 100 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏசப்பா மாற்றினார். கைதட்டுங்களேன். பெற்றோர்கள் பார்த்துருக்குறாங்க, ஐயா என்னப்பா நம்ம பிள்ளை ரொம்ப வித்தியாசமாக மாறுறான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன், இப்போ கேட்குறான். பெற்றோர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசினார். முடிவு என்ன? நல்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சன்னியாசினிக்கு தங்குறதுக்கு அங்கே ஒரு ரூம், அவன் பாத்ரூம்னா வெளியே போக வேண்டியதில்லை, அட்டாச் பாத்ரூமோட ஒரு வீடே ஏசப்பா எங்கள் மூலியமா கட்டி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இது ஒருத்தர், இவன் சாட்சியை ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவர் கேட்டு, நானும் கால் நொண்டியாக தான் இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஊழியக்காரிக்கு ஏசப்பா பேசுகிறாரு, அவளுக்கு ஒரு பைக் 3 சக்கர பைக் வாங்கி தரேன்னு சொல்லி பைக் கொடுத்துட்டா. இப்போ ஒரு கிராமத்தில் இல்லை, சுற்றில் இருக்கிற பல கிராமத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சன்னியாசி சொல்லுகிறார். நான் சொல்கிறேங்க, விஜயா என்கிற கால் நடக்க முடியாத சகோதரத்தில் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம், சன்னியாசத்தில் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற அந்த ஸ்டார்கள், அவங்கள்ட்ட இருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எடுத்து வாசிக்கலாம்.
முதல் பாடம். நான் சொல்கிற பிரசங்க எல்லாங்க ரொம்ப தெரியாததெல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிளே திருப்ப வேண்டியதில்லை. இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியது, திருப்பிக்கோங்க. முதல் பாடம் நான் சொன்னேன்னா டக்குன்னு எடுத்துருவீங்க. அந்த அம்மா எங்கே இருக்காங்க? முதல் பாடம் ஏசப்பா உங்களுக்கு சொன்ன பாடம் என்ன தெரியுமாங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. சத்தமாக சொல்லுங்க. இது எங்களுக்கு தெரியாதாக்கும். அதான் அது தெரிஞ்சு என்ன செய்யும்? மண்டை தான் உனக்கு வளர்ந்துருக்குது. அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் வியாதின்னு சொல்லுங்க. அவனுக்கு தெரியுது பாருங்க, அறிவு இருக்குதுங்க. சின்ன பையனுக்கு கூட தெரியுது 12 வருஷம் வியாதி. இதுதான் நீங்கள் ஆண்டவர் இந்த கயத்தார்காரங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த அம்மாவை குறித்து என்ன இருக்குது? அந்த அம்மாவுக்கு வியாதி வந்துருச்சு. வியாதியுடைய தன்மைகளை வெளியே சொல்லவே முடியாது. ஆண்கள்கிட்ட முன்னாடி நின்று அந்த காலத்தில் தெருவில் நிற்கிறதே குற்றம்னு சொல்லுவாங்க. ஏறிட்டு பார்க்கக்கூடாது பெண்கள். நின்று தெருவில் நின்று பேசக்கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாத அந்தரங்க வியாதி இருக்கிறது. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? வீட்டில் கொஞ்சம் பண்ணையார் போல் இருக்கு, கொஞ்சம் சொத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சொத்தை விற்று ஒரு வைத்தியர்கள்ட்ட செலவழிக்கிறாங்க. எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட போய் அவங்க வைத்தியம் பார்த்தாலும் அதில் போட்டிருக்க சற்றாயிலும் குணமாக கொஞ்சம் கூட குறையல. அவங்க வியாதி சுகமாகலை. எத்தனை வருஷம் ஆச்சு? இவங்க ட்ரை பண்ணி 12 வருஷம் ஆச்சுங்க. 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இந்த செய்தி கேட்குற அன்பு சகோதரியே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வருடங்களை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதத்தை பெறுவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு தெரிந்த ஞானத்தை பயன்படுத்துகிறாய். உனக்கு தெரிந்த பலத்தை. யாரோ சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்கிற இந்த வைத்தியர்கிட்ட போனா அவர் சுகமாயிருவாரா? இங்க ஒரு வைத்தியம் இருக்கிறார், ஐயோ அவர் ஏதோ கசாயம் தருவாரா, சுகமாயிருமா? அந்த கேன்சர் சுகமாயிருமா? எம்புட்டு பாருங்க. ஒரு வியாதி வந்துருச்சுனால என்ன செய்யறான்? ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எனக்கு என்னமோ அவங்க மூஞ்சிகளை பார்த்தாலே நீங்களே வைத்தியம் சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருப்பீங்க. நீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணியாச்சு. சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. சொத்து போன பிறகுதான் இந்த அம்மாவுக்கு புத்தி வருதுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னைக்காவது புத்தி வரணுங்க. பக்கத்தை சொல்லுங்க, இன்னைக்காவது உனக்கு புத்தி வரணும் சொல்லுங்க. அல்லேலூயா. கயத்தார் கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அற்புதம், இன்று அற்புதம் நிச்சயம். கை தட்டுங்க. 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 12 வருஷம் கிடைக்குமா? 12 வருஷத்துல எம்புட்டு பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கலாம். ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்கிறாருங்க. வெறும் 3 வருஷம். 3 வருஷத்துல எத்தனை ஜனங்கள்? 120 சீசர்களை உருவாக்குகிறார். பெந்தகோஸ்து நாளிலே கூடியிருக்கிற அவர்கள் எத்தனை பேர்கள்? 120 பேர்கள் ஆண்டவர் கூட்டி வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அடுத்த வருஷத்துல 5 லட்சம் வாலிபர்களை கூட்டணும்னு சொன்னா ஒரு மாவட்டத்திற்கு 120 பேர்களை உனக்கு தருவேன் இருக்கிறார். உண்மையாக என்னை நேசிக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்கள், எழுப்புதலை நேசிக்கிற 120 பேர்களை தருவேன். அவர்கள் ஊழியர்களாக இருக்கலாம், ஸ்திரீகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு மாவட்டத்திற்கு 120 பேர்களை தருவேன். 38 மாவட்டங்களில் இன்று 120 பேர்கள். அவர்களை கொண்டுதான் இந்த 5 லட்சம் வாலிபர்களை நான் கூட்டி சேர்க்க போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதற்காக போகிற இடங்கள் எல்லாம் சொல்லு, என் மேலே அன்பு செலுத்துகிற அவங்கள அடையாளம் காட்டுவேன்னு சொல்லுவார். ஒருவேளை இங்கு கூடியிருக்கிற அந்த 120 பேரில், பிரதர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 120 பேரில் நான் ஒருவராக வருகிறேன், நீங்கள் வரலாம். அல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிற நீங்கள் உங்களை வாலண்டரியாக ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷத்துக்கு குறையாத ஆச்சுங்கிறவங்க கை தூக்குங்க. ஏதாவது தூக்குங்க ஒரு ஆறுதலா. நீங்கள் பூரா பெத்த கிறிஸ்தவர்களா?
அப்போ அத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? 12 வருடத்தை அந்த அம்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அவங்க உருட்டு மனம் திரும்பி அற்புதத்தை ருசி பார்த்துட்டாங்க. கைதட்டுங்களேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அந்த அம்மா மூலியமாக கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? அவர்கள் சரீரத்தில் வியாதி, எல்லா சொத்துக்களையும் அவர்கள் இழந்து விட்டார்கள், வருடங்களை இழந்து விட்டார்கள். 3 வருஷத்தில் 120 பேர்கள். அந்த 120 மூலியமாக உலகத்தை கலக்குகிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர் அண்டையிலே வருகிறார்கள். 3 வருஷத்துக்கு எவ்வளோ பெரிய சாதனைங்க. நான் இயேசுவை கம்பேர் பண்ணும்போது அவர் தான் சொல்லியிருக்காருங்க, என்னை போல் நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை போல் ஆகும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனை மாறணுங்கிறான். இன்னைக்கு யாரை போல மாறணும்? உலகத்தில் மாற வேண்டியவர்கள் யாரை போல் மாறணும்? இயேசுவை போல் என்னை மாற்றும் என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அது நற்செய்தியாக இருக்கிறது. கண்களில் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயிக்கிறார்கள். இத்தனை பெரிய அற்புதம் உள்ள ஆண்டவரா, அற்புதம் உள்ள ஆண்டவரா. ஏன்னா ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னாங்க செய்தி பரவிக்கிட்டே இருக்குங்க. இந்த செய்தி பரவிக்கிட்டே இருக்கும். மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலே அற்புதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். 2ஆம் அதிகாரத்தில் தும்ருவாதக்காரன் ஒருத்தன் என்ன செய்யறான்? எந்திரிச்சு நடக்கிறான். 4 பேர் உருப்பிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்கள இந்த கூட்டத்தில் 4 பேர் உருப்பிட்டா போதுங்க. இயேசுவின் பாரத்தை சுமக்கிற அந்த 4 பேர்களாக மாறிவிட்டால் இதுவரை கண்டிராத அற்புதத்தை என் ஆண்டவர் உங்கள் மூலியமாக காண வைக்க முடியும். அல்லேலூயா. அந்த 4 பேர் வேணுங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் யார் கேள்விப்படுகிறா? மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பெரும்பாடலுசரி கேள்விப்படுகிறார்கள். நான் அந்த அம்மாவை குறித்து வசனங்கள் எத்தனை வசனம் இருக்குன்னு எண்ணி பார்த்தேங்க. 9 வசனம் தாங்க இருக்குது அந்த அம்மாவை குறித்து. அறிமுகம், முடிவு, அந்த வார்த்தைகள் பார்த்து 9 வார்த்தைகள், 9 வசனங்கள்ல அந்த அம்மா எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவள் மூலியமாக பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை சோதரம். அவள் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். நான் சொல்லுவேன் சயின்டிஸ்ட்னு சொல்லுவேன். பெரும்பாடலுஸ்ரீ 12 வருட சயின்டிஸ்ட், 12 வருட பெரும்பாடலுஸ்ரீ என்ற சயின்டிஸ்ட். சொல்லுங்க, சயின்டிஸ்ட்ல என்ன? புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர் அவர் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அப்படி தானேங்க? எல்லாருக்கும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறான். நான் சொல்கிறேங்க, இந்த அம்மா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கூர்மையாகிறது அப்படி விசுவாசம். நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனை வருஷமாக இயேசுனார்கிட்ட படிக்கிறீங்க? 12 வருஷத்துக்குள்ளவங்க கைதுக்கு சொன்னால் ஒருத்தர் கைதுக்குள்ள, அப்போ 12 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் கேள்விப்பட உங்களுடைய விசுவாசம் கூர்மையாக மாறி இருக்கிறதா? அற்புதத்தை என் ஆண்டவரால் எனக்கு தர முடியும், என் ஜெபத்திற்கு தர முடியும், என் விசுவாசத்தால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு கூர்மை வருகிறது. ஐயா, நான் சொல்றேங்க, இன்னைக்கு நிறைய பிரசங்க கேட்குறோம். டெப்த் ஆஃப் பாயிண்ட் 1 2 3 4 எத்தனை பாயிண்ட் பேசுகிறேன்? எத்தனை பாயிண்ட் பேசி என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த அம்மாவை போல மாறி தொலைங்க. பக்கத்தை சொல்லு, இந்த அம்மாவை போல மாறி தொலைவீங்கலாம் சொல்லுங்க. அவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஒன்று, அவரை இவ்வளோ பெரிய நான் கேள்விப்படுகிற இயேசு இத்தனை பேர் அற்புதம் செய்கிறவர் என்றால் அவரை நான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்யும்படி நான் தேடப் போகிறேன். அந்த அற்புதத்தை பார்க்கும்படி தருணங்களை தேடுகிறாள். அந்த தருணம் ஒரு நாள் வருகிறது. அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறாள். அவள் கண்டுபிடித்த பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நான் ஒன்றும் அவரை நேர பார்க்க வேண்டாம், என் பிரச்சனைகளை விலைக்கு சொல்ல வேண்டாம். இப்போ பெரிய கூட்டத்தில் இருப்போம். ஒரு அம்மாவே அவங்க பிரச்சனைகளை சொல்லி 10 நிமிஷம் சொல்லுவாங்க. ஏம்மா இப்படி பேர் கூட்டமாக நிற்கிறாங்கம்மா, நான் போகிற கூட ஒன்று இருக்க, உன் மனசில் வச்சுக்க, உனக்கு என்ன அற்புதம் வேணும் வா, நான் வேணும் உன் தலையில் தொடுறேன், தொட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா அற்புதம் செய்வாருமா. இந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசம் எந்த கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, ஊழியக்காரர்களுக்கு இல்லை, இக்கால கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. கடைசி கால எழுப்புதல் பெருவிழா வந்திருக்கிற நீங்க ஒன்றும் எளியாவை போல மாற வேண்டாம். பக்கத்து சொல்லு, எளியாவை போல மாற வேண்டாம். அந்த மூஞ்சியை பாருங்க, பக்கத்து மூஞ்சியை பாருங்க. இந்த மூஞ்சியை வச்சு எளியாவை கொண்டு அற்புதம் செஞ்ச அற்புதம் இந்த மூஞ்சியை கொண்டு செய்ய முடியுமா?
கழுதை ஒன்று விடுங்க, அதை அப்புறமேட்டு பார்த்துக்கிறலாம். முதல்ல இந்த அம்மாவை போல மாறப்பா, 12 வருட பெரும்பாடலும் சரியா போல மாறு. அந்த அம்மா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, நான் ஒன்றும் பேச வேண்டாம், என் பிரச்சனைகளை விளக்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டாம், நான் அவர் வாட்டு போயிட்டு ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு ஏசுனான்னு வந்தாலே கூட்டம் வந்ததான் செய்யும். ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறேன்? வஸ்திரத்தின் அவ்வளோதான் தொட்டால் முடிவு பண்ணிட்டா. அவர் என்ன சொல்கிறது? அவர் வாட்டு போய்கிட்டு இருக்கோம். அவர் என்ன எனக்கு ஜெபிச்சு ப்ளஸ் பண்ணுறது? நான் தொட போகிறேன், வல்லமை இறங்க போகுது, கை தட்டுங்க எந்த அம்மாவுக்கு. எத்தனை பெரிய ஆச்சரியமான பாடம் ஐயா, ஆச்சரியமான பாடம் ஐயா. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தின்படி தொடுகிறாங்க. நீங்கள் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மாவை குறித்து வீட்டில் நிறுத்தி வாசிக்கணுங்க. எத்தனை வசனத்திலிருந்து ஆரம்பிக்க? 25ஆம் வசனத்திலிருந்து எத்தனை வசனம் வரைக்கும் முடியுது பாருங்க. 34. எத்தனை வசனம் ஆச்சு? 9 வசனம். நீ 9 வருஷம் ஆகி உருப்படலை. 90 வருஷம் ஆனால் உருப்பிடுவீங்களா? ஒன்றும் உருப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறேங்க, எனக்கு இது கேட்க வருத்தமாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பாடம் நமக்கு இல்லையே. அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், அவங்க ஒன்றும் சர்ச்சுக்கு வரலங்க, சும்மா அங்கே கேள்விப்படுகிற வார்த்தைகள். அந்த அம்மா தொட்டு சுகம் கிடைக்கும்னு சொல்லி விசுவாசித்து ஒரு பெரிய பாடத்தை திருச்சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதோடைய விளைவுகள் என்ன தெரியுமாங்க? அப்படியே மார்க்கு புஸ்தகத்தில் பின்பகுதிகளில் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் பைபிள் எடுங்க. எத்தனை வசனம்? 56ஆம் வசனம். எல்லாரும் 1 2 3 சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 4. எப்படிங்க? இந்த அம்மா ஆரம்பித்து வச்சுட்டாங்க, தொட்டா சுகம் வந்துடும்னு ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இப்போ கயத்தாறு பஜார் இல்லை, யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஊர்பட்ட கிராமங்கள்ல இருந்து எல்லாம் பட்டணங்களை எல்லாம் இங்கே வர வச்சு எங்களை ஒன்றும் அவர் வஸ்திரத்தை தொடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சந்தை வழிகளில் இருக்கிறாங்களாம். எப்படிப்பட்ட எழுப்புதல்ங்க! தொடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கப்பா. ஐயா, பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறோமே. இந்த சம்பவத்தை வாசித்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலங்க. ஏதோ ஒன்று என் கோளாறு இருக்கிறதாக பார்க்கிறேன். என்னுடைய விசுவாசத்துல தடுமாற்றம் இருக்கிறது ஐயா. நான் ஒரு பலகீனமாக இருக்கிறேன். 1200 மிஷனரிகள் வைத்திருக்கிறேன். எத்தனையோ 30 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். ஐயோ, இந்த அம்மாவிடத்தில் நான் தோற்று போகிறேன் ஐயா. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தில் தோற்று போகிறேன். நான் சொல்றேங்க, நீ வாழ்க்கையில நான் தோத்துட்டேன், என் மனைவி இடத்துல தோற்றுட்டேன், என்னுடைய கணவரிடத்துல தோற்கிறேன், என் மாமியார் இடத்துல தோற்கிறேன். அந்த கவலையோடு தான் நீ இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறேன். நான் சொல்றேங்க, முதல்ல நீ எங்க தோல்வி அடை தெரியுமா? இயேசுவை நேசிப்பதிலே தோல்வி அடைகிறாய். இயேசு மேல வைத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறாய். இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை நீ தோல்வி அடைந்து விட்டாய். அவரை நேசிக்கிறதிலே தோல்வி அடைந்து, எங்கிருந்து அற்புதம் வருமோ அந்த தேடுதலில் தோல்வி அடைந்து விட்டாய். சாதாரணமாங்க நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சண்டே கிளாஸ் ஆனவன பிரசங்கம். என் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளெல்லாம். ஐயா, இது ஒரு ஜீவனுள்ள வார்த்தைங்க. ஃபர்ஸ்ட் காட். அருமை தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த கடைசி கால எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற எழுப்புதல் அடைய வேண்டுமா? முதலாவது ஃபர்ஸ்ட் காட். காலை எழுந்தவுடன் காட். முதலாவது அந்த நாள் முழுதும் கடவுளுக்காக கடவுளுடைய வார்த்தையை தியானிங்கள், அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். உங்களுக்கு அற்புதம், உங்களை கொண்ட அற்புதம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னுடைய கூட்டங்கள்ல எல்லாரும் ஜெபிக்கிறவங்களை முன்னாடி வர சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீ ஜெபம் பண்றதை காட்டிலும் நீ அவங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி கொடு. நான் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறேன் என்பதை நீ சொல்லிக் கொடு.
சொல்லிக் கொடுத்து யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என் பெயரை சொல்லி கூப்பிட சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நான் தொடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஐயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற நீங்களும் சரி, ஒருவேளை இந்த செய்தி டிவி மூலியமா, யூடியூப் மூலியமா யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோ யாராக இருந்தாலும் சரி, நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அவர் மீது விசுவாசித்து இன்றைக்கு என்னை ஆண்டவர் தொடுவார், அவருடைய வல்லமை என்னை தொட போகிறது, அவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் வியாதியை சுகப்படுத்துவார், என் கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது, என் இருதய வியாதிகள் சுகமடைய போகிறது, படுத்த படுக்கையோடு நடக்க முடியாமல் இருக்கிற நான் எழுந்து நடக்க போகிறேன், அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்தில் என் ஆண்டவர் என்னை தொடுவார், அவருடைய வல்லமை என்னை தொடும், நான் அந்த வியாதி படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை எதிர்பாருங்க. அற்புதம் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்னும் சில நிமிடங்களை உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபித்த அற்புதம் இல்லை, நான் ஜெபிப்பேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் எந்த மூலையிலிருந்து எந்த இடத்திலிருந்து நான் பிரசங்கிக்கிற இயேசு என்ற பெயரை சொல்லி கூப்பிடுகிறீர்களோ, உன் வாயை விரிவாய் திறந்து சத்தமிட்டு இயேசுவே என்று கூப்பிடுகிறீர்களோ, அல்ல ஒவ்வொருவரையும் நான் தொடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஊழிய பாதைகளில் இன்னொரு பரிணாமம் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? நீ சர்ச்சுக்குள்ள சண்டே மட்டும் பேசணுங்க. இயேசு கிறிஸ்து அதான் செய்கிறார். ஜெப ஆலயத்தில் சர்வீஸில் ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணுற, மீதி நாட்கள் எல்லாம் திறந்த வழி இல்லை, தெருக்கள் இல்லை, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து தெரிகிறார். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற இனி வருகிற நாட்களில் உடைய கிராம மிஷனரி இயக்கத்தினுடைய இன்னொரு பரிணாமம், இன்னொரு எழுப்புதற்குள்ளாக உன்னையும் உடைய ஊழியக்காரர்களையும் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெருவுக்கு வர வேண்டும், தெருவிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஐயா, உனக்கு வல்லமை வேண்டும், எனக்கு வரங்கள் இல்லை, நீ அதை நினைக்காத. நீ பேசுகிற வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணு, வசனங்களை விவரித்து சொல், ஆண்டவர் செய்த அற்புதங்களை விளக்கி சொல். இந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்பி யாரெல்லாம் ஜெபிக்க போகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நான் அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐயா, விசுவாசத்தோடு கூட இந்த இப்படிப்பட்ட ஓப்பனிங் மீட்டிங்களை தொடங்கி இருக்கிற எனக்கு கேட்டால் ஆண்டவர் சொல்லி உங்கள் பகுதிகளில் தொடக்கம் ஒரு 5வது மீட்டிங்காக இருக்கலாம், இந்த ஓப்பனிங் மீட்டிங்கில் பேசி. இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், 1000கணக்கான ஜனங்களை நீங்கள் வைக்கிற கூட்டத்திற்கு அழைத்து வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கைதட்டுங்களேன். 1000கணக்கான ஜனங்களை நாம் போய் தொட்டு ஜெபிக்க முடியுமா? இல்லைங்க. சிம்பிள் வே, பைபிள் வே என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசுவை பற்றி இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுவார். இரண்டாவது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் மார்க்கு 10ஆம் அதிகாரம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் சொன்னாலே உங்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிடும். யாருங்க? பர்த்திமேயு. கை தட்டுங்களேன். அவன் எங்கே இருக்கான்? சர்ச்சுக்குள்ளே இருக்கானா, சர்ச்சுக்கு வெளியே இருக்கானா? தெருவில் இருக்கான். தெருக்கிறிஸ்தவன்னா அற்புதத்தை வாங்கிட்டு போகிறான். சர்ச்சு உள்ள கிறிஸ்தவன் ஜப்பானியாக இருக்கான். சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிற ஜப்பானி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அற்புதத்தை வாங்கிட்டான். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஜப்பானிகள் எல்லாம் அது அப்படியே தான் கிடக்குது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஜப்பானியா, சர்ச்சுக்கு வெளியே இருக்க ஜப்பானியா? ஆக மொத்தம் ஜப்பானி தாங்க. ஜப்பானி. கணேசன் ஊராக பிரசங்கம் பண்ணுறான். இப்போ விருதுநகர்காரன் திருநெல்வேலிக்கு வரலாமா? நீங்கள்லாம் எம்புடு பெரிய கிறிஸ்தவங்க. திருநெல்வேலியில் இருக்கிறவன் தாங்க விருதுநகருக்கு வந்திருக்கணும். எங்கே போங்க, யாராவது உங்கள் ஊர் பகுதியிலேருந்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து சில மாதங்களே ஓடி போயிடுறாங்க. அவனுக்கு இங்கே வாய்ப்பு ரொம்ப இருக்குதுங்க. உங்கள் ஊரில் காசு ரொம்ப கிடைக்குதுங்க, சோறு நல்லா கிடைக்குது. உங்கள் ஊருக்காரங்க உங்கள் ஊரை தான் சுற்றி வர்றாங்க. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன ஊழியம்? அங்கே ஒரு கன்வென்ஷன், எங்கே ஒரு வீட்டு ஜெபம், அங்கே ஒரு இரவு ஜெபம், அங்கே ஒரு ஃபுல் டைம் ஃபாஸ்டிங் பிரேயர், இங்கே சுற்றியே வர்றது. இதையே செய்யணுங்க. எங்கே போகணும்? தெருவுக்கு போகணும். இயேசுவை அறியாத கிராமத்துக்கு போகணும். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், பர்த்திமேட்டு என்ன பாடம்? இதுக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்குதுங்க.
தெருவில் இருந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் கூர்மையாக மாறுகிறது. விசுவாசி வளர்த்து கொள்ளுகிறான், தருணத்தை தேடுகிறான். அந்த தருணம் இன்றைக்கு உங்களுக்கு வந்தது போல பர்த்திமேயுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறது. அந்த தருணம் நான் சொல்றேங்க, எனக்கு முடிவில் நான் ஜெபனத்தில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். யாரெல்லாம் உங்கள் தேவைகளுக்காக உங்கள் அற்புதத்தில் யார் ஜெபிக்க போகிறீர்களோ அவர்களை ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. கை தட்டுங்களேன். இங்கு நான் ஜெபித்தல்ல, உங்க ஜெபம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறது. பாருங்க, அந்த பெரும்பாடல ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையே இன்னொருக்கு வாசிங்களேன். மார்க் 5 முடிவில் அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை செஞ்ச அந்த வசனத்தை வாசிங்க. 34வது வசனம் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய். யார் உன் விசுவாசம் பக்கத்தில் சொல்லுங்க. உன் விசுவாசம் சொல்லுங்க. எனக்கு விசுவாசத்தில் என்ன வேணாலும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி. நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா சொல்றதுங்க, இந்த அம்மாவுக்கு யார் ஜெபம் பண்ணா? பாஸ்டரா, தீர்க்கதரிசியா, மோகன் சி லாசரஸா, டேவிட் கணேசனா, டிஜி தினகரனா? யாருமே கிடையாது. ஐயோ, இந்த பாடெல்லாம் பைபிளில் இருக்குங்க, இதை படித்து தொலை. பக்கத்தில் சொல்லுங்க, இதை படித்து தொலை சொல்லுங்க. ஈவாட்டுக்கு எவனாவது சர்ச்சில் உள்ள பாஸ்ட் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசி அவங்க சொல்கிற பாடத்தை படித்து நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் எழுப்புதல் எப்படி வரும்? நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பர்த்திமேயை போல மாறுவீர்களானால், பெரும்பாடலஸ்வரியை போல மாறுவீர்களானால், உங்களுக்கு அற்புதம், உங்களை கொண்டு அற்புதம் நடக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவங்க இந்த பர்த்திமை தெருவில் நின்று கேட்கிறார். ஏசனார் பற்றி ஆப்பர்ச்சுனிட்டி வருது, விடுவாரா? என்னப்பா சத்தம் ரொம்ப கேட்குது, திடீர்னு கூட்டம் ரொம்ப வருது, பிச்சை நிறைய கிடைக்குமா? பர்த்திமேயி, இது ஒன்றும் கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? ஏசனார் வந்துகிட்டு இருக்காரு, அதான் கூட்டம் வருது. சும்மா பக்த கோடிகள் கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவங்கன்னா கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியா? இன்னைக்கு பிச்சை எடுத்துருவேன். நோ, இவன் முடிவு பண்றான். இல்லை, இன்னைக்கு நான் ஏசப்பாட்டை என்னுடைய அற்புதத்திற்கு அழுக போகிறேன். ஐயா, அவன் ஜெபித்த ஜெப வார்த்தை என்ன தெரியுமாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் கைகளை தூக்கி சொல்லுங்க. உங்க வாயில இருக்க முத்து வந்துருதான்னு பார்ப்போம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இறங்கும் சொல்லுங்க. சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். விடுவாங்களா? குருட்டு போய பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் இயேசுவே இறங்குன்னு ஏசுனாண்ட கூப்பிடுறான். விடுவோமா? கணேசன் பிரசங்கம் பண்ண யாருக்குமே கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேதுங்க. நீங்கள் ஆர்வத்த பிள்ளைகளோ வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு உங்களை பார்த்தாலே என் சொந்தக்காரங்க போல இருக்குது. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. பிடிக்காமலடா வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, இவன் ஜெபிக்கிறான், சத்தம் எடுக்கிறான். ஐயோ, அங்கே யாருக்கும் பிடிக்கலைங்க. அதட்டுகிறார்கள், அவனே அதட்டுகிறார்கள். இரக்கம் இல்லை. இதாங்க எழுப்புதலுக்கு தடை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இன்னும் அதிகமாக. அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பர்த்திமை மூலியமா உனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? இதற்கு முதலாக நீ ஜெபித்தாய், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலையா? ஜெபத்தை விட்டுறாத, இன்னும் கொஞ்சம் கூடுதலா சத்தம் விட்டு ஜெபம் பண்ண. கை தட்டுங்க. இன்னும் அதிகமாய். நீங்க என்ன செய்றீங்க? அந்த சர்ச்சுக்கு போய் அற்புதம் நடக்கலன்னு இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுற. இது இல்லைங்க கிறிஸ்தவம். சர்ச்சு உங்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுக்கும், வார்த்தைகளை உங்க போதகர் சொல்லிக் கொடுப்பார். அந்த வார்த்தையில நீ தான் நம்பணும். நாகமான் குஷ்டரோகி சுகமானவருக்கு யார் காரணம்? ஒரு சிறுபெண் 10 வார்த்தை காஸ்பல் சொல்றா. 10 வார்த்தை சொல்றா. அந்த வார்த்தைகள் எந்த ஆலயத்திற்கு போயிடல, அந்த ஆலயத்தின் மூலியம் வருகிறதா? அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நீ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்றேன்,
அதட்டினாலும் இவள் அமைதியாக இருக்க முடியவில்லை. இன்னும் சத்தமிடுகிறான், இன்னும் அழுகிறான், இன்னும் போராடுகிறான். ஆண்டவர் நிற்கிறார். அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவருங்க, இந்த கூட்டத்தில் நான் உணர்றேங்க, ஏசப்பா இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெருவிலே பர்த்திமை ஜெபிக்கும் போது அவனை அழைத்து ஆண்டவர், விசாரித்து ஆண்டவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். அல்ல தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு அற்புதம் வேண்டுமா? பர்த்திமை இடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் சத்தமிட்டு ஜெபி. இன்னும் அதிகமா ஜெபித்தாள். அவர் உன்னை அழைப்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பர்த்திமையை பார்த்து கேட்கிற ஆண்டவர் எனக்கு உன்னை பார்த்து கேட்பார். நீ குழப்பி ஜெபம் பண்ணாத. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? எந்த அற்புதம் உங்களுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட்? எது இம்பார்ட்டன்ட்? பர்த்திமைக்கு நிறைய ஜெப ட்ரெஸ் வேணும், வீடு இருந்திருக்காது, அன்பு செலுத்த ஆள் இருக்காது, பணம் வேணும், எல்லா இருந்திருக்கல, பிச்சை வேணும், அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு என்ன வேணும்? நாம் பார்வையடையணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலமன் இடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே என்ன வேணும்னு கேட்டான். அவன் என்ன செய்யறான்? ஞானம் வேண்டும். எலிசாவை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாய் வர வேண்டும். இதுதான் ஐயா இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, கண்ணீரோடு வந்திருக்க, ஐயோ என் கணவர் குடிக்கிறார். நீ இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த என் கணவர் குடி பழக்க விளக்கத்திலிருந்து விடுதலை அடைய, அவரை நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் அவருடைய உம்முடைய வல்லமை அவரை தொடட்டும். வீட்டில் இருக்கிற அந்த கணவரை தொடட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவளை தொடட்டும். என் செல்போனுக்கு அடிக்ட் ஆக இருக்கிற என் வாலிப பிள்ளையை தொடட்டும். காதல் வயப்பட்டு இருக்கிற என் வாலிப மகனை தொடட்டும். ஐயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டவுடன் பர்த்திமை ஜெபிக்கிற ஒரு சிம்பிள் ஜெபம், நான் பார்வையடைய வேண்டும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஐயா, அந்த அற்புதம் முடிவில் பர்த்திமைக்கு சொல்ற வார்த்தைகளை வாசித்துடலாமா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்றாரு? உன் விசுவாசம். பக்கத்தில் சொல்லுங்க, உன் விசுவாசம். டேவிட் கணேச விசுவாசம் இல்லை, இந்த கூட்டத்தில் நடத்துகிற பாஸ் விசுவாசம் இல்லை. அவர் விசுவாசத்தில் இந்த மீட்டிங்கே அவ்வளவு தேவைகள் மத்தியில் செலவழித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொல்றாரு, உன் விசுவாசம். அங்கே யார் எந்த ஊழியக்காரர்கள் சிபாரிசு பண்ணல, இயேசுவோடு இருக்கிற சீசர்கள் சிபாரிசு பண்ணல. யார் விசுவாசம்? நீ. உன் விசுவாசம். உன் விசுவாசம். பர்த்திமையுடைய விசுவாசம் அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வருமானால், பர்த்திமையை சுகப்படுத்தின ஆண்டவர் இந்த இடத்துல உலாவை கொண்டிருக்கிறார். அதே உன் விசுவாசத்தின்படி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாங்கள் வைக்கிற வாலிபர் முகாமில், போன வருஷம் நடந்த முகாமில் ஒரு வாலிப சகோதரி, அவள் கண் பார்வையே குறைவு, நல்ல சோடா புட்டி கண்ணாடி போட்டிருப்பாள், பவர் கூடுதலாக. மோகன்சி அண்ணன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்ன பயன்படுத்துகிறோ உங்களையும் பயன்படுத்துவார்னு சொல்லி ஜெபம் நடத்த சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாம் நடத்தி ஜெபம், ஒரு பக்கத்தில் இந்த கண்ணாடி போட்ட கண்ணு பார்வை குறைஞ்சிருக்கிற ஒரு சகோதரிக்கு யாரோ ஒருத்தவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு போயிட்டு போனால் அடுத்து கண்ணாடி போட்டால் கண்ணு தெரிய மாட்டேதான். கண்ணாடி கரெக்டாக தான் நல்ல கண்ணு தெரியுது. கை தட்டுங்களேன். சுகப்படுத்திட்டாரு. இப்போ யார் ஜெபம் பண்ணி? மோகன் சீலாசன் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு? இல்லை, அவங்க வார்த்தைகளை பிரசங்கித்தாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னு பிரசங்கித்தாங்க. அதை நம்பி விசுவாசித்து அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் செய்து முடித்து விட்டார். ஐயா, அந்த ஆண்டவர் இன்றைக்கு அப்படி செய்வார், உங்களுக்கு செய்வார். இந்த பர்த்திமையை குறித்து எத்தனை வசனம் யாராவது எண்ணி சொல்லுங்களேன் பார்க்கலாம். எப்போ ஆரம்பிக்கிறாரு, எப்போ முடிக்கிறாரு? எத்தனை வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு? 46ஆம் வசனத்திலிருந்து 52 எத்தனை வசனம் இருக்குது? என்ன டக்குன்னு சொல்ல வேண்டாமா? 46 இருந்து 50 எவ்வளவாச்சு? 7, 52 அப்படியாம்மா? 4, 7 வசனத்தில் வாழ்க்கையில் ஹீரோவை மாறிட்டான். கை தட்டுங்களேன்.
நீ 7 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் உருப்பட மாட்டோம் போல் இருக்கு. எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். 3வது சொல்லுவோம் வாங்க, நெல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஏசப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாரோ அதை தான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. 3வது நபர் யார் தெரியுமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், எல்லாம் திருப்பி கொள்ளுங்க, பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். எத்தனை வசனம்? 3 வசனம். யார் தெரியுமா? அவன் பேர் குஷ்டரோகி. சத்தமா சொல்லுங்க. முதல் பாடம் என்ன படித்தோம்? பெரும்பாடல் சரி. 2வது பாடம் பர்த்திமேயு குருடன். 3வது பாடம் இவங்க எல்லாம் பாருங்க, சர்ச்சுக்கு வராதவங்க, ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, தெருவில் தான் இருக்கணும். குஷ்டரோகி யாரா வந்த தீட்டுன்னு கத்தணும். ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அன்பு செலுத்த முடியாதவர்கள். அன்புனா என்னன்னு தெரியாது. வியாதி வந்துருச்சுன்னா கொடுமைங்க, பரிதாபப்படுவார்கள். இத்தனை பெரிய குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வருகிறான். அவன் ஒத்த வார்த்தை, ஒரு வரி ஜெபங்க. சத்தமா சொல்லுங்க, எத்தனை வரி ஜெபம்? ஒரு வரி ஜெபம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாளாகும். ஐயா, நான் சொல்றேன், நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்த டேவிட் கணேசன், நீங்க என்ன சும்மா சின்ன பிரசங்கத்தை பண்ணிட்டீங்க? இல்லைங்க, இதை நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. குஷ்டரோகிட்ட பாடத்தை படிங்க, பெரும்பாடல ஸ்திரீட்ட பாடத்தை படிங்க. 3 வசனத்துல உலகத்திற்கே பாடம் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. உம்மாளாகும் என்று ஒரு வரி ஜபத்துல ஆண்டவர் சொல்லுகிற, எனக்கு சித்தம் உண்டு. நான் சொல்றேங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் வியாதியை சுகப்படுத்த முடியும், என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க முடியும், குழந்தை பாக்கியத்தை தர முடியும், ரட்சிக்கப்படாத என் வீட்டில் இருக்கவங்களை ரட்சிக்க உம்மாலே ஆகும். நான் சொல்றேன், எதனால என்னங்க? உனக்கு பைபிளில் இருக்கிற உயிர் உள்ள வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். உயிர் உள்ள ஆண்டவர் செய்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஐயா, இந்த 3 பாடங்கள் என்னை இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஊழியம் செய்ய வைக்குதுங்க. இந்த வருஷத்தில் 50,000 கிராமங்களில் காஸ்பல் ஒர்க் செய்யணும்னு சொல்லி தொடங்கி இருக்கிறோம். 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கணும். முடியுமா? கட்டாயம் முடியாதுங்க. என்கிட்ட இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம், கொஞ்சம் பலன்னு வச்சு 50,000 கிராமத்தில் காஸ்பல் அறிவிக்க முடியும். ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு டிராக்ஸு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ₹1 செலவாகும். 50,000 கிராமம்னா ஒரு கிராமத்துக்கு 200லேருந்து 500 டிராக்ஸ் வேண்டி இருக்கும். அப்போ எவ்வளவு லட்சங்கள், கோடி வேணும், கோடிகளுக்கு மேலே வேணும். அவ்வளோ ரூபா என்கிட்ட இருக்கு? இல்லைங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், இந்த இலக்குவிற்காக நான் ஜெபித்து என் ஜெபம் தள்ளாடும் போது இந்த 3 பேர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், குஷ்டரோகி கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னை ஜெபிக்க வைக்கிறது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு உம்மாலே ஆகும். கைதட்டுங்களேன். உமக்கு சித்தமான இயேசுவே இந்த திட்டத்தை செய்வதற்கு எனக்கு இறங்கும். பெரும்பாடல ஸ்ரீயுடைய ஒரு தொடுதல், என்னுடைய ஒரு முயற்சியை ஆசீர்வதிக்க முடியும் ஐயா. ஒரு தொடுதல் அற்புதத்தை 12 வருட வியாதியை சுகப்படுத்துமானால் இன்றைக்கு ஒரு ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். 50,000 கிராமங்கள் இந்த வருஷத்திற்குள்ளாக 1000 மிஷனரிகள் எனக்கு தேவை. அது 1 மணி நேர மிஷனரியாக இருக்கலாம், முழு நேர மிஷனரியாக இருக்கலாம், பகுதி நேர மிஷனரியாக இருக்கலாம். இந்த 3 பேருடைய பாடம் என்னை இன்னும் குந்தி தள்ளுது ஐயா, உற்சாகப்படுத்துகிறது ஐயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, என் பேர் கணேசன், எங்கள் அப்பா பேர் கற்பையா, அம்மா பேர் சரஸ்வதி. இயேசுவுக்கு விரோதமானவன், என் வீட்டுக்கு வர்ற, என் ஊருக்கு வர்ற கிறிஸ்துவனை அருவாளை தூக்கி விரட்டுகிறவன், துன்மார்க்கன், கிறிஸ்துவுக்கு விரோதியானவன். ஐயா, இந்த கணேசன் 30 வருடங்களாக இயேசுவுக்காக வாழ்கிறான், இயேசுவுக்காக அவமானப்படுகிறான், இயேசுவுக்காக பசியோடு பட்டினியோடு இருக்கிறான்,
இயேசுவுக்காக சரீரம் எத்தனையோ பலகீனங்கள் இருந்தாலும் கூட இயேசுவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ வேண்டும், சாக வரை இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் செய்திருக்கிறான். காரணம் தெரியுமா? நான் என்னுடைய சொந்த வாழ்க்கை இயேசுவை ருசி பார்த்துக்கிறேன், அவர் அற்புதர் என்கிற பாடத்தை ருசி பார்த்திருக்கிறேன். என் இருதயத்தில் வியாதி வந்தது. இனி அவ்வளவுதான், கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். கடவுளை தேடினேன், ஏறி இறங்காத இடமே இல்லை. எத்தனையோ மாதங்கள் வேஸ்ட் ஆக்கிட்டேன், சாகிற நிலைமை இல்லை. இந்த பெரும்பாடலோ ஸ்ரீயை போல ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். அவள் பாடுகிற பாட்டு எனக்கு பாட தெரியாது, பண்ற பிரசங்கம் எனக்கு புரியல. இப்போ நான் பேசுகிற பிரசங்கம் புரியுதா இல்லையான்னு தெரியாதுங்க. நானும் எனக்கும் புரியல, அவங்க பேசுறதில் எனக்கு புரியல. ஆனால் அவர்கள் ஜெபிக்க சொல்லும்போது பெரும்பாடலு ஸ்ரீயை போன்று, பர்த்திமேயு குருடனை போன்று, குஷ்டரோகியை போன்று என் கண்களில் கண்ணீர் வந்தது. கண்ணை மூடி எனக்கு ஜெபிக்க தெரியாது, கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு உயிர் தாரும், என் வியாதியை சுகப்படுத்தும் என்று ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்திருப்பேன். ஐயா, எங்க ஊர் மூலையில் கூட்டத்தோடு கூட்டமாக ஆலயத்தில் நான் ஜெபித்த போது யாரோ ஒருவர் என்னை தொடுவதை என்னால் உணர முடிந்தது. ஐயா, ஒரு வல்லமை என்னை தொடுவதை உணர முடிந்தது. சந்தோஷம், சமாதானம், ஒரு பலன். எத்தனை ஆசீர்வாதம் ஐயா! மனசுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. உலகம் தர முடியாத சந்தோஷம் அந்த ஆலயத்தில் அந்த இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபித்த ஒரு நிமிடத்தில் என் உள்ளத்திலே ஆண்டவர் தந்தார். ஐயா, சிகரெட் குடிக்க முடியாத சந்தோஷம், சாராயம் கொடுக்க முடியாத சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் ஒரு சிற்றின்பம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஒரே நிமிடத்தில் இந்த இயேசு எனக்கு கொடுத்தார். ஐயா, தொடர்ந்து அந்த ஆலயத்திற்கு சென்றேன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கீங்களா, உண்மையாக ஒரு சில நண்பர்கள் ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கும் போது என்னை தொட்ட வல்லமை, பர்த்திமேயு விசுவாசத்தை கனப்படுத்தின வல்லமை, பெரும்பாடல் சுரியை தொட்ட வல்லமை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்று குஷ்டரோகி தொட்ட வல்லமை உங்க எல்லாரையும் தொட போகிறது. நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? நாளைக்கு நீங்களும் வருவீங்க, உங்க கூட ஒரு 10 பேராவது அழைச்சிட்டு வர போறீங்க, கைகளை தட்டி ஆண்டவரை. அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. ஒவ்வொருவருடைய ஜெபத்தில் ஒரு அற்புதம். ஐயா, என்ன டாக்டர் இடத்துல போய் என்ன பரிசோதனை பண்ணேன். டாக்டர் என்ன செத்து போயிருவனா பரிசோதனை. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்ல வேண்டாம். ஐயா, இந்த கணேசனிடத்தில் மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு பாடம் இருக்கிறது. ஐயா, கிறிஸ்தவர்களே, என்னை விட நீங்கள் அறிவு உள்ளவங்க தான், ஞானம் உள்ளவங்க தான். ஆனால் நான் ருசி பார்த்த சத்தியம் எனக்கு இருக்கிறது. ஐயா, நான் ஜெபித்தால் பதில் தருகிறார். இந்த அற்பமான கணேசன் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை கேட்டு ஊமையினை பேச வைத்திருக்கிறார். குருடர்கள், ஒருவேளை கண் பார்வையற்றவர்களை பார்வையடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்க வைத்திருக்கிறார். நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க வைத்திருக்கிறார். ஐயா, இந்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்தார். நான் ருசி பார்த்து இயேசுவை நான் எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறேனோ அங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த இயேசுவை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை அற்புதம் செய்ய போகிறார். நான் சொல்றேன், ஜெபத்தின் முடிவில் இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீர்கள். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். எல்லாம் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. ஒருவேளை டிவியில், யூடியூப்பில் இந்த செய்தி கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முகமதியின் நண்பர்களாக இருக்கலாம், இந்து நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன, இது உங்கள் அற்புதத்தின் நேரம். இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்க வாய் திறந்து ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. வாய்க்களை திறந்து சொல்லுங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். இன்று அற்புதம் நிச்சயம், இன்று அற்புதம் நிச்சயம். உங்கள் வீடுகளில் இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க.
குஷ்டரோகி கூப்பிட்டது போல ஒரு வரி ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த வியாதியை சுகமாக்க உம்மாலே ஆகும், இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்க உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்கு நல்ல வேலை கொடுக்க முடியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எல்லாம் விடாதீங்க, விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபித்து அல்ல, என்னோடு கூட சேர்ந்து உங்கள் மத்தியில் உலாவுகிற இயேசுவின் பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது, அந்த இயேசுவை கூப்பிடும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இது பர்த்திமேயை சுகமாக்கின அந்த இயேசு தான் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கும் சொல்லுங்க, இயேசுவே இறங்கும். எல்லாம் இன்னும் சத்தம் போதாது, இன்னும் சத்தம் போதாது, இன்னும் சத்தம் இடுங்க, இன்னும் சத்தம் இடுங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தில் உனக்கு அற்புதம், எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஹல்லேலூயா. வியாதி உள்ளவங்க வியாதிப்பட்ட இடத்துல உங்க கைகளை வைங்க. ஒருவேளை வியாதி உள்ளவங்க யாராவது உங்க வீட்டில் இருக்காங்களா, தூர இடத்துல உங்க உறவுக்காரங்க இருக்காங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அங்கே வியாதி உள்ளவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கி வேணுமா சொல்லுங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம், இது உங்கள் அற்புதத்தின் நேரம். இன்றைக்கு பெரும்பாடல் ஸ்ரீ இயேசுவை ருசி பார்த்தது போல, அந்த குஷ்டரோகி இயேசுவை ருசி பார்த்தது போல, இயேசுடைய அற்புதத்தை குருடன் ருசி பார்த்தது போல, பர்த்திமேயன் ருசி பார்த்தது போல, என் மகனே, என் மகளே, நீ நான் செய்கிற அற்புதத்தை ருசி பார்க்க போகிறா. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, ஏசப்பாவை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 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 எப்படியெல்லாம் உங்களால் ஜெபிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் சத்தமிட்டு கூப்பிட முடியுமோ, ஒருவேளை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அவரை கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, இங்குதான் உலாவுகிறார் ஏசு, இங்குதான் உலாவுகிறார். ஓ ராசக தூரதி ஆக்கமா சாபாபா தூரதி ஆக்கமாந்தூரி. ஆண்டவர் இங்கு இருக்கிறார். தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. டிவி மூலியமாக படுத்த படுக்கையில் இருந்து, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, நடக்க முடியாத கால்கள், ஓ இயேசு சுகமாக்க மாட்டீரோ என்று சொல்லி ஜெபிக்கிற தாயாரே, உன் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எழுந்து நட. உன் கால்கள் பகுதியில் வல்லமை இறங்குகிறது. அந்த மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தால் விலகுகிறது, விலகுகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, ஓ உன் இருதயத்தில் ஒரு வழியோடு கூட இங்க வந்திருக்கீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற அந்த வழி என்னை விட்டு நீங்கட்டும், மரண பயத்தோடு நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவருடைய வல்லமை, நீ ஜெபித்த உடனே, நீ விசுவாசித்து ஜெபித்த உடனே ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட போகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தொட போகிறது. இயேசுவே இறங்கும் சொல்லிக்கொண்டே இரு, இயேசுவே இறங்கும். அன்பு சகோதரனே, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வியாதி இந்த நொடிப்பொழுதில் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, என் பாதங்களிலே தீயாக எரிகிறது, காந்துகிறது என்று சொல்லுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உன்னை தொடுகிறது. அந்த எரிச்சல், அந்த பாதம் இப்பொழுதே அந்த அந்த தீ பந்தம் போல எரிகிற அந்த வழிகள் இயேசுவின் நாமத்தால் விலகுகிறது, விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓ கட்டிகள், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கட்டிகள் மறைவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலகீனமான உறுப்புகள் சுகமடைவதாக, புதிதாக மாறுவதாக. கற்பப்பை, ஓ கற்பப்பையில் இருக்கிற அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, புதிதான உறுப்பாக மாறுவதாக. ஓ குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீகாமா சாபாபா தூரதி யாக்கரா. இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும்.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ வேதனை நீங்கி சமாதானத்தோட போக போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவே, அப்பா, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்டருளுவீராக, எழுந்தருளுவீராக. அந்த வீட்டிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. ஐயோ, கடன் பிரச்சனை என்று புலம்புகிற ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை மாறட்டும். புதிய வழிகள் திறக்கப்படுவதா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. மகிமை மகிமை வல்லமை இறங்குவதாக. ஆகார் வனாந்தரத்திலே அழுத போது ஒரு துறவை காணும்படி கண்களை திறந்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் புலம்பி அழுகிறார்களோ ஒரு புதிதான வழிகள் உண்டாவதாக. ஒரு துறவை காணும்படி கண்களை திறந்தழுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஷாகா பாபா தூரதியாக்கரா. ஐயோ, என் வீட்டில் குடிக்கிறார்கள் என்று புலம்புகிறீர்களா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாவத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுடைய பெயர்களை சொல்லுங்க. குடிக்க அடிமையாக இருக்கிற என் மகனை தொடுவீராக, குடிக்க அடிமையாக இருக்கிற என் கணவரை தொடுவீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த குடிகார ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன். யார் பேர் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த பேர்கள் மேல் நம்முடைய கரத்தை வைப்பீராக. அந்த குடி பழக்க விளக்கத்தை உண்டாக்குற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக, ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஓ ராஷாகா பாபா தூரி. ஓ எல்லா பிள்ளை சுனிய வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள், எல்லாம் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு விலகுவதாக, விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொருவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மீது இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வருகிறது. இயேசு ஒவ்வொருவரையும் தொடுகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்கு ஒரு வல்லமை, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உலகம் முழுவதில் இருந்து இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்வீரார். அப்பா, கணேசனுக்கு அற்புதம் செய்தீரே, பர்த்திமேயுக்கு அற்புதம் செய்தீரே, குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்தீரே, பெருமாண்டலஸ்வரிக்கு அற்புதம் செய்தீரே. அந்த அற்புதம் செய்கிற ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீரார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, 3 நபர்களிடத்திலிருந்து நீர் எங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி அப்பா. முதலாவது, அந்த 3 பேர்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. திரும்பி செல்லும் போது அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள, கூர்மைப்படுத்த உதவி செய்வீராக. வீட்டிற்கு போய் இவர்கள் உணவறிந்து இளைப்பாறுவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கட்டும் அப்பா. இவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கட்டும். அப்பொழுதும் அற்புதம் செய்வீரார். திரளான சாட்சிகளை அடியன் கேட்டுமை துதிக்க உதவி செய்வீரார். பெரிய ஒரு எழுப்புதலை தருவீராக. நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா.